அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். நமது கரூர்லங்க செங்குந்துபுரம் மெயின் ரோட்டில் கண் மருத்துவமனை இயக்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஐயா ரமேஷ் அவர்களை சந்திப்பதிலும் அவருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா வணக்கம் ஐயா. இந்த கால இளைஞர்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் நல்ல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி அடைவேன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நல்லமுத்து என்ற ஒரு நல்ல மனிதர் அவரோடது வின் டிவிக்காக சார் நீங்கள் இன்றைய இளைஞர்களுக்காக ஏதாவது சில அறிவுரைகள் சொல்லுங்கள், எங்கள் டிவியில் அதை நாங்கள் ஒளிபரப்போம் அப்படின்னாங்க. நம்ம சொல்லி யார் கேட்க போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் வயதில் மூத்தவன் என்ற முறையில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பகிர்ந்து கொண்டால் யாராவது ஒரு சில இளைஞர்களுக்காவது அது பலன் தருமே என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த பதிவை நான் செய்கிறேன். அதாவது இந்த காலத்தில் இளைஞர்கள் ஒரு நல்ல பையனாக இருக்கிறது, நல்ல பொண்ணாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 சிரமம். ஏன்னா அவர்கள் கெட்டு குட்டிச்சவராக போகிறதுக்கு அவங்கள சுற்றி 24/7 இது பல்வித இன்ஃப்ளூயன்ஸு ஆற்றல்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்குது. இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயம் போதும் அவங்கள வேற உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுது. அந்த காலத்தில் மது மாது சூதுன்னெலாம் சொல்லுவாங்க. இப்போ மது மாது இன்னும் இருக்குது. ஆனால் அந்த சூதுக்கு பொதுவாக சோஷியல் மீடியான்னு தூக்கி போட்டுடலாம். அதில் இருக்க அத்தனை தவறான விஷயங்களும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீணாக போகிறது பாலியல் விவகாரங்கள். அதில் தப்பு தப்பான விஷயங்களை பார்க்கறது, அது பலவிதமாக ஒரு ஒரு மென்மையான விஷயத்திலிருந்து ரொம்ப மோசமான விஷயம் வரைக்கும் அத்தனை அழுக்குகளும் அங்கே கொட்டி கிடக்கு. அது ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இவங்க செய்கிறாங்க. அதை வேற எதையோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போனவனையும் அது இழுத்துக்கிட்டு வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறது மாதிரி அது அதனுடைய வேலையை காட்டுது. அதுக்கப்புறம் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதுலேயே நாள் முழுவதும் வீணடிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் வச்சுருக்காங்க. பாடல் கேட்கறது தவறில்லை, ஆனால் 24/7 பாட்டு கேட்டுட்டு இருக்கிறதா? ஏதோ ஒரு ஆட்டத்தை என்னைக்கோ ஒரு நாள் பார்க்கலாம். எப்போவுமே ஆடல் பாடலையே கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் எப்போ முன்னேறது? அது பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்புறம் இருக்கவே இருக்குது வெறுப்பு, ஒரு ஜாதி அரசியல், மத அரசியல், இந்த மாதிரி எதையாவது ஒரு வெறுப்பை தூண்டி விட்டுக்கிட்டு அதில் போய் மாட்டிக்கிறது, அது மாதிரி சில பிரச்சனைகள். ஸோ இதையெல்லாம் கடந்து ஒருவன் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதை எப்படி இருக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு 5 விஷயங்களை பற்றி நம்ம சுருக்கமாக யோசிக்கலாம். முதல்ல நமது உடல் ஆரோக்கியம், உடல் நல்லா இருந்தால் தான் மற்ற சுவரை வச்சு தான் சித்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப தவறான பழக்க வழக்கங்கள். இந்த 3 வேளை சாப்பாடுங்கிறதே அதிகம், 2 வேளை சாப்பிட்டா போதுன்னு ஒரு குரூப்பு அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உணவுங்கிறான், ஒரு பக்கம் கீட்டோ டயட்டுங்கிறான், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இயல்பாக பசிச்சா அளவாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நன்மை. இவங்க என்ன பண்ணுறாங்க, விடிகாத்தால இருந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நள்ளிரவு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏதோ ஆர்டர் போடுறாங்க, தேவையில்லாமல் உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மது அது அது அங்கிங்கனாதபடி எல்லா பக்கம் பரவி கிடக்கு. அது ஒரு கலாச்சாரமே ஆயிடுச்சு. ஒரு திரைப்படம் எடுத்தால் ஒரு கதாநாயகன் அறிமுகமாகும் காட்சியே அங்கிருந்து தான் காட்டுற அளவுக்கு மோசமாக சித்தரிக்கிறாங்க. அதை பார்த்து தான் இப்படித்தான் வாழணும் போல இருக்குன்னு நிறைய இளைஞர்கள் தவறான பாதைக்கு போகிறாங்க. அப்போ இந்த தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற உணவு அதெல்லாத்தையும் தவிர்க்கிறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அப்புறம் கண்டிப்பாக உடற்பயிற்சி மிக மிக அவசியம். அதை ஒரு ரிலீஜியஸாக வச்சுக்கணும். நம்ம காலையில் எழுந்திரிச்சா பல்லு விளக்குறோம், பாத்ரூம் போகிறோம், குளிக்கிறோம், அது மாதிரி இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. காலையில் எழுந்திரிச்சா 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும்.
நமக்கு மூடு இருந்தால் செய்யலாம், அந்த கதையெல்லாம் ஆகாது. அது ஒரு பை டிஃபால்ட்டாக அது வந்துடணும். அது மாதிரி நம்மளை மைண்டை செட் பண்ணிக்கிட்டா அது அது பண்ணலன்னா அந்த நாளே ஒரு உற்சாகம் இழந்த நாள் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ நல்ல ஒரு உடற்பயிற்சி, அது எது வேணால் செய்யலாம். அது ஓடலாம், நடக்கலாம், சைக்கிள் ஓட்டலாம், அல்லது ஒரு ஜிம்முக்கு போகலாம், இல்லை யோகாசனம் செய்யலாம். ஏதோ ஒன்று உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி அவசியம். ஸோ உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இதை வச்சுக்கிட்டாலே உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது ஒரு தொழில். தொழிலுக்கு அடிப்படை படிப்பு. அந்த படிப்புங்கிறது நம்ம துறை சார்ந்த படிப்பில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அதில் ரொம்ப ஆழமான அகலமான அறிவை வளர்த்து கொள்ளணும். அது சிரமம்தான், இருந்தாலும் அதுக்காக மெனக்கெட்டே ஆகணும். நல்ல தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ யார்கிட்டையாவது அந்த துறையில் வல்லுனர் யாரோ அவர்கிட்ட போய் அணுகி அந்த தொழிலை கொஞ்சம் ஆழமாகவும் தீர்க்கமாகவும் கற்றுக்கொண்டு அதில் நாம் ஒரு சிறப்பான ஒரு ஆளாக மிளிர வேண்டியது நமது கடமை. அதுக்கு இப்போ தான் நிறைய அவென்யூஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் கெட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அங்கே தேடினீங்கன்னா அத்தனை பேர் சொல்லித்தர காத்துக்கிட்டு இருக்காங்க லைனில். அவங்ககிட்டலாம் போய் நிறைய கற்றுக்கலாம். எந்த துறையானாலும் அதில் வித்தகராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஒரு எந்த தொழில் செய்கிறோமோ, படிக்கிறோன்னா அந்த படிப்பில் ஒரு நல்ல மாணவனாக இருக்கணும். தொழில் செஞ்சால் அந்த துறை சார்ந்த அறிவும் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் அதில் வித்தகராக இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டால் வெற்றியாளராக ஆயிடலாமான்னா ஆக முடியாது. ஏன்னா மக்களோட பழகும் ஒரு பண்பு, அந்த இணக்கமாக இருக்கும் ஒரு பாங்கு அது வேணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம் மனதை ஒரு நல்ல மனதாக வைத்துக்கொள்ள நிறைய உளப்பயிற்சி தேவை. அதுக்கு நல்ல நூல்களை படிக்கணும், நல்லவங்களை நாடணும், அவங்கள வாழ்க்கையை அவங்கள ஒரு மென்டராக நம்ம வச்சுக்கணும். வாழ்ந்தா இவர் மாதிரி நல்லவனா வாழணுங்கிற மாதிரி நல்லவங்களை பார்த்து கற்றுக்கணும். அப்புறம் இந்த திருக்குறள் மாதிரி நூல்கள்லாம் அவ்வளவு அறவழியை ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குது. அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சபட்சம் இந்த நம் மனம் வளர்க்கும் நூல்கள், திருக்குறள் போன்ற அருமையான நூல்கள்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போய் என்ன சொல்லுது, இதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியுமா, அந்த மாதிரி போய் கொஞ்சம் பார்த்தோம்னா உள்ளம் மேம்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாம் ஒரு இந்த கெத்தெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு ஒரு பணிவுடையனா, ஒரு இன்சொலனா இருக்கிறப்ப நம்ம பர்சனாலிட்டியே கூடிடுது. அப்புறம் எல்லார்கிட்டையும் ஒரு இணக்கமாக இருக்கும் பண்பு, அது வீட்டிலிருந்தே தொடங்கணும். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பாக சிரிச்ச முகத்தோட அவங்கள ஆதரித்து அனுசரித்து உதவிக்கிட்டு அப்படி இருந்தோம்னா, அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, இந்த பண்பும் சேர்ந்துருச்சுன்னா, திறமையும் சேர்ந்துச்சுன்னா அவங்க வெற்றியாளராக ஆகிறத தவிர வேற வழியே இல்லை. அப்போ நல்ல உடல் நலன், உள்ள நலன், நல்ல படிப்பு நலன், அறிவு நலன், திறமை நலன், அடுத்தது பழகும் பண்பு நலன், இதெல்லாம் ஒன்று இணைஞ்சா அந்த இளைஞர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். இந்த மாதிரி இளைஞர் இருக்கிற நாடு கண்டிப்பாக ஒரு நல்ல நாடாக மாறும். அதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைக்கும். இதை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக நடத்த எல்லா இளைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி.